பகிரங்கமா சிஎம் வந்து போட்டு உடைச்சிடறாரு. இது வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லுமா, இது ரொம்ப கேட்டகரிக்கலா க்ளோஸ் பண்றாரு. உங்களுக்கு தான் கூட்டணி ஆட்சி வேண்டாம்ல சார், கூட்டணியே வேண்டாம் சொல்லிடுங்க. உங்களுக்கு கூட்டணி வேணும், ஆனா கூட்டணி ஆட்சி வேண்டாம். என்ன கணக்கு? Behind Notes Beyond the News with Rangaraj Pandey, powered by Howda Pay, powered by Workup, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Dr. Sri Verma Oil Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. நாங்க இதுவரைக்கும் ரகசியமாவே பேசிட்டு வந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து பகிரங்கமா பானையை உடைக்கிறீங்க. அப்ப நாங்களும் உடைப்போம் அப்படின்னா வந்து, அப்ப நீங்க வந்து கூட்டணி ஆட்சியை மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், தமிழ்நாட்டுக்கு ஒத்துவரான்னு சொன்னீங்கன்னா கூட்டணி ஆட்சியா மக்கள் தனி ஆட்சியாங்கிறது மக்கள் முடிவு பண்ணட்டும். உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கொடுத்துருவாங்களா? நாங்க இல்லாம பிரவீன் சக்கரவர்த்தியவோ மாணிக் தாக்கூரையோ யாரோ மூன்றாம் மனிதர்கள் அப்படின்னு நீங்க புறந்தளிட முடியாது. அவங்க வந்து ராகுல் பிரிகேட்ல ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ராகுல் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவர்கள் வந்து ரொம்ப பகிரங்கமாக கூட்டணி ஆட்சி வேணும்ன்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும் காங்கிரஸுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றது மூலமா அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இது கூட்டணிக்கான முற்றுப்புள்ளியா சர்ச்சைக்கான முற்றுப்புள்ளியாங்கிறது குழப்பம்தான். இது அப்ரப்டா தெரியுது. ஒரு கட்டத்தில் கோமாயிட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமாங்க? எல்லாம் சொல்ல முடியுமா? நாங்கள் அப்படின்னா நாங்கள் இங்கே கூட்டணி பேசுகிறோம், உங்கள்கிட்ட பேசலாம்ங்கிற அளவுக்கு அவர் அது எல்லாம் போராடம் பூரா கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்ல முடியலன்னு தவிக்கிறார். அந்த வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாலி உடையிற அப்படின்னு சொல்லி பாத்திரம் உடையிறன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. சோனியா காந்தி வந்து கோபாலபுரம் வருவாங்க, மன்மோகன் சிங் கோபாலபுரம் வருவார், பிரணாப் முகர்ஜி கோபாலபுரம் வருவார். கோபாலபுரத்துக்கே போகாத ஒரே தலைவர் ராகுல் காந்தி. அப்போ வந்து அவர் வந்து என்னுடைய கட்சியை தான் நான் வளர்க்கணும், இன்னொரு கட்சிக்கு நான் துணை போகணும்னு நினைக்கிறார். 89 மிஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இப்ப நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முனைப்புல இருக்கிறாங்க. அப்ப ராகுல் காந்தியுடைய குரலாக இருப்பது மாணிக் தாக்கூர் தான். செல்வப்பெருந்தகை இல்ல, செல்வப்பெருந்தகை திமுகவின் குரலாக இருக்கிறார். செல்வப்பெருந்தகை, அண்ணன் சிதம்பரம், அண்ணன் பீட்டர் போஸ், இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. திரு தங்கபாலு உட்பட பல பேர் இருக்கிறாங்க. அப்ப மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து இன்னைக்கு கூட்டணி ஆட்சியா அல்லது தனி கட்சி ஆட்சியாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. 2006 செஞ்ச தவிர வந்து இப்போ காங்கிரஸ் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. பெரும்பாலான பேர் திமுகவோட போகணும் தான் விரும்புறாங்க. பெரும்பாலான பேர் நீங்க நம்பர்ஸ்ல கணக்கு பண்ணீங்க, அதுல பெரும்பாலான என்ன விரும்புறாங்கன்னா, அப்படியே நம்ம போயிடக்கூடாது, நம்ம டேக்கன் கிராண்டடா நம்ம ஆயிடக்கூடாது அப்படின்னு. இப்போ வந்து தாவேக்கா இருக்கிறனால நமக்கு எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு, டோர் ஓப்பனா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம்னு பாக்குறாங்க. அதனால வந்து இவங்க கூடுதலான சீட்டை கேட்பாங்க, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க. நாங்க வேணும், எங்க தயவு வேணும், ஆனா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டீங்க. என்ன விதமான ரேஷியோ இது? சீட்டு கேரண்டியா கூட கொடுப்பாங்க, அது வந்து 30 to 35 இருக்கும், 25 மேல 35 உள்ள, எனிவேர் பிட்வீன் 25 and 35 இருக்கும், நாட் 25. அது வந்து கேரண்டி. இன்னுமே டிஎம்கேயோட அலையன்ஸுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா, இல்லைன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறமாக தாவேக்கான ஒரு ஆப்ஷனா இருக்கும்? திமுக கூட்டணிக்கு தான் வாய்ப்பு அதிகம். திமுக வந்து கதவை தட்டி தள்ளி வெளியே கழுத்தை பிடிச்சு தள்ளினாலே தவிர அவங்க போக மாட்டாங்க. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Howda Pay, powered by Workup, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Dr. Sri Verma Oil Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. ரொம்ப நாள் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ்க்கு நடுவில் இருந்த அந்த ஒரு புகைச்சலுக்கு இன்னைக்கு முதல்வர் அவர்களினுடைய அந்த பேச்சுங்கிறது முற்றுப்புள்ளி வச்சிருக்கா அல்லது கம்மா வச்சிருக்கா? அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாரார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க. இது முற்றுப்புள்ளி தான் வச்சிருக்கு. அது வந்து சர்ச்சைக்கா கூட்டணிக்கான்னு தான் தெரியல. கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கா, சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கா? ஏன்னா ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் எழுப்புறாங்க. நீங்கள் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியவோ மாணிக் தாக்கூரையோ யாரோ மூன்றாம் மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் புறந்தளிட முடியாது. அவங்க வந்து ராகுல் பிரிகேட்டில் ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ராகுல் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர்கள் வந்து ரொம்ப பகிரங்கமாக கூட்டணி ஆட்சி வேணும்ன்றாங்க. தங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு தாவேக்காவால் அழைக்கப்படுற திமுக அவங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டே காங்கிரஸ் இருந்துச்சுன்னா விஜய் அவர்களை தைரியமாக போய் பார்க்குறாங்க, வெளிப்படையாக போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் இஸ் இன் எ கிளியர் மூட் அப்படின்னு தெரியுது. அப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும் காங்கிரஸுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மூலமாக அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அதற்கு பிறகான ரியாக்ஷன்ஸ்லாம் வேறு வர ஆரம்பிச்சிச்சு. அப்படிங்கிறனால இது கூட்டணிக்கான முற்றுப்புள்ளியா சர்ச்சைக்கான முற்றுப்புள்ளியாங்கிறது குழப்பம்தான். அப்போ திமுக சைடில் வந்து முன்னாடியே அவங்களோட ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்னு தெரியக்கூடிய பட்சத்தில் இதை இவ்வளோ நாள் வளர விட்டதுக்கான காரணம் என்ன? எதுக்காக இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க?
இதற்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் கலைஞர் மீது பெரிய மரியாதை கொண்டு கலைஞர் ஒன்று சொன்னால் மறுக்க மாட்டாங்க. பார்த்துக்கலாம்யா அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து திரு தங்கபால் அவர்களோ, திரு இளங்கோவன் அவர்களோ, திரு சிதம்பரம் அவர்களோ எல்லாருமே. இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை வந்து அப்படி கேட்டுக்க தயாராக இல்லை. அவர்கள் வந்து ஸ்டாலின் தலைமுறையாகவும் இல்லை, திரு உதயநிதிட்ட பேசுகிறவர்களாகவும் இல்லை. அப்போ வந்து அவங்க வந்து ரெண்டுக்கு நடுவில் வேற ஒரு தன்மையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து உதயநிதிட்டோ ஸ்டாலின் ரெண்டு பேர்ட்டையுமே பேச மாட்டார். மாணிக் தாக்கூர் வந்து உதயநிதிட்ட பேச வேண்டிய வயசு, ஆனால் அவர்கிட்ட பேசலை. திரு ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தில் அவருக்கு உடன்பாடு இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப்னால தான் அவங்க வந்து இது அத்தனையுமே அப்படியே அப்ரப்டாக விட்டுட்டு திருமதி கனிமொழியை வந்து திரு ராகுல் காந்திகிட்ட பேச அனுப்புகிறாங்க. அப்போ வந்து கம்யூனிகேஷன் இங்கே சரி வரல அப்படின்னு திரு செல்வ பெருந்தகை கடும் முயற்சி எடுக்கிறார், எப்படியாவது ஒரு பேட்ச் பண்ணணும். இப்படி இது அப்ரப்டாக தெரியுது. ஒரு கட்டத்தில் கோமாயிட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமாங்க, எல்லாம் சொல்ல முடியுமா, நாங்கள் அப்படின்னா நாங்கள் இங்கே கூட்டணி பேசுகிறோம், உங்கள்கிட்ட பேசலாம்லங்கிற அளவுக்கு அவர் அது போராடம் பூரா கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்ல முடியலன்னு தவிக்கிறார். முன்னாடி இது வந்து அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணியில் இருந்துச்சு அப்படின்னு நிலைமை போய் அது பூரா பேசிவாகி பியூட்டிஃபுல்லாகி அவங்க வந்து ஜெல்லாகி ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்னு சினிமா பாட்டெலாம் பாட போயிட்டாங்க. இவங்க வந்து இப்போ என்ன செய்யணும், அதாவது எப்படி சொல்லுவாங்க, அந்த வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாலி உடையிற அப்படின்னு சொல்லி பாத்திரம் உடையிறன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் காந்தியுடைய பிரிகேடு வந்து விடுவதாக இல்லை. தமிழக முதலமைச்சர் சொன்ன பிறகு அவங்க கடகடன்னு அடுத்தடுத்து கிளம்புறாங்கன்னா வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இருக்குது. ஸோ முந்தைய தலைமுறை வந்து வேறையாக இருந்துச்சு. கலைஞர் சொன்னார், எல்லாம் பேசாமல் சரிங்க விட்டுருவாங்க. சோனியா காந்தி வந்து கோபாலபுரம் வருவாங்க, மன்மோகன் சிங் கோபாலபுரம் வருவார், பிரணாப் முகர்ஜி கோபாலபுரம் வருவார். கோபாலபுரத்துக்கே போகாத ஒரே தலைவர் ராகுல் காந்தி. இன்னும் சொல்லப்போனால் அறிவாலயத்துக்கு போகாத ஒரே தலைவர். ஆனால் இவங்க காமராஜர் அரங்கத்துக்கும் சத்தியமூர்த்தி பவனுக்கும் போனவர் வந்து திரு ராகுல் காந்தி. அப்போ வந்து அவர் வந்து என்னுடைய கட்சியை தான் நான் வளர்க்கணும், இன்னொரு கட்சிக்கு நான் துணை போகணும்னு நினைக்கிறார். அண்டு 67 இழந்த ஒரு ஆட்சி, 98 மிஸ் பண்ண ஒரு 89 மிஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இப்போ நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முனைப்பில் இருக்கிறாங்க. எவ்வளோ தூரம் அவங்க புஷ் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு பேரத்துக்காக விஷயமா மட்டும் போதா இல்லை அவங்க உறுதியாக இருக்காங்களான்னு வி ஹேவ் டு வெயிட். இப்போ இங்கே களத்தில் பேசக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்களோ அல்லது செல்வ பெருந்தகை அவர்களோ, இவங்க ரெண்டு பேருடைய வாய்ஸில் எது ராகுல் அவர்களினுடைய வாய்ஸ்ன்னு எடுத்துக்கிறது? ராகுலுடைய வாய்ஸ் வந்து மாணிக்கம் தாக்கூரோட வாய்ஸ் தான். ஏன்னா மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி தான் ராகுல்கிட்ட ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை பேசுகிறாங்க. ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை இல்லை. திரு செல்வ பெருந்தகை அவரே ஹனஸ்ட் ஒத்துக்கூடாது, மறுத்தா கூட 4 நாளைக்கு ஒரு கூட திரு ராகுல் காந்திகிட்ட பேச முடியாது. அவருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. கேசி வேணுகோபால்கிட்ட தான் பேசணும், கிரீஷ் ஓடங்கிட்ட தான் பேசணும். அவர் வந்து புரோட்டோக்காலில் வருவார். இவங்க புரோட்டோக்காலை மீறி அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளில் வந்திருக்காங்க. அக்கா ஜோதிமணி வந்து எப்படியும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாக இல்லாட்டி ஒரு 2 நாளைக்கு ஒரு முறையாக பேசிடுவாங்க. மாணிக் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ டெய்லி பேசியில் பேசுகிறேன். உங்களுக்கு சின்ன உதாரணம் தெரியும். திரு விஜய் அவர்களை பார்த்துட்டு வந்த பிறகு பார்த்தாருன்னு சொன்ன பிறகு அவர் சத்தம் காட்டாமல் பார்த்தாரு, நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இன்று மதியத்துக்குள் நடவடிக்கைன்னு ஊடகங்களில் பிரேக்கிங் நியூஸ் நான் பார்த்தேன். அது என்னைக்கு மதியம்னு பாருங்கள், இப்போ எத்தனை இரவுகள் முடிஞ்சு வச்சுன்னு பாருங்கள், இன்னும் விடியலைங்கிறத பார்த்துங்க. அப்போ வந்து இவர்கள் எல்லாம் விவரம் தெரியாமல் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு நோடு இல்லாமல் பார்க்க மாட்டார் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியவே இல்லை. இவங்களே ஏதோ ஊடகங்கள் ஏதோ போட்டுட்ருக்காங்க. அப்போ ராகுல் காந்தியுடைய குரலாக இருப்பது மாணிக் தாக்கூர் தான், செல்வ பெருந்தகை இல்லை. செல்வ பெருந்தகை திமுகவின் குரலாக இருக்கிறார். செல்வ பெருந்தகை, அண்ணன் சிதம்பரம், அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ், இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. திரு தங்கபாலு உட்பட பல பேர் இருக்கிறாங்க. KS அழகிரி அண்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து திமுகவின் குரலாக இருக்கிறார். காங்கிரஸின் குரலாக ராகுல் காந்தியின் குரலாக இவர். ஏன்னா ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு நேரத்தில் அது வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிற சிரமமாக இருக்கும். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு டெமோக்ராட்டிக்கல் காங்கிரஸை உருவாக்க பார்க்குறாரு. ஒரு டைனஸ்டியில் இருந்தால் கூட ஒரு டெமோக்ரஸி உள்ளே வரணும், இல்லாட்டி கட்சி வளராதுன்னு அவர் தினமாக நம்புறாரு. அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தால் இந்த பரிச்சாத்த முயற்சி பண்ணால் நாங்கள் வந்து க்ளோஸாக பார்த்துட்டே இருந்துக்கிறேன். அப்போ அதுக்கு விடவே மாட்டுறாங்க. விடுங்க வாங்க போயிடும் சொல்லிட்டு இப்படி 10 MLA கிடைக்கும், 20 MLA அப்படியே போயிடுறாங்க. இப்போ கட்சியை வளர்க்க வேண்டாமானா அதெல்லாம் வளர்க்க முடியாதுங்க அப்படின்னு போய் நிற்கிறாங்க. அப்போ அவர் வந்து மூத்த தலைவர்கிட்ட ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நிற்கிறார். அப்போ வந்து இந்த பிள்ளைகள் வந்து வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து இது இவங்கள்ட்ட கெமிஸ்ட்ரி நல்லா ஜெல்லாகுது. ஸோ ராகுல் காந்தியின் குரல் மாணிக் தாக்கூர் தான், செல்வ பெருந்தகை அல்ல. அப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து இன்னைக்கு கூட்டணி ஆட்சியா அல்லது தனி கட்சி ஆட்சியாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. 2006 செஞ்ச தவறை வந்து இப்போ காங்கிரஸ் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது அவங்களுக்கு என்ன வருத்தமாக இப்போ ஆயிருக்கு அப்படின்னா, நேற்று மாவட்ட தலைவர்கள்லாம் கூட்டி வச்சு பேசுகிறாங்க ஆல் இண்டியா லெவலில். அப்போ எல்லாருமே இதை விஷயம் தான் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிடுறேன். பெரும்பாலான பேர் திமுகவோட போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. பெரும்பாலான பேர் நீங்கள் நம்பர்ஸில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதில் பெரும்பாலான என்ன விரும்புகிறாங்கன்னா, அப்படியே நம்ம போயிடக்கூடாது, நம்ம டேக்கன் கிராண்டடாக நம்ம ஆயிடக்கூடாது அப்படின்னு. நமக்கு இன்னொரு வாய்ப்பு வேறு, வரலாற்று வாய்ப்பு வேறு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்?
ஆட்சியில் பங்கு, அதிகமான சீட்டு, ராஜ்யசபா, இப்படி நம்ம டிமாண்ட் நம்முடைய ஹோல்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வேணால் பாதிலாம் போட்டிட்டு கட்சி காங்கிரஸ் மக்களவையிலையும் சரி சட்டமன்றம் சரி. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் விட்டு நம்ம நிற்க வேண்டியதில்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கேட்போம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்காங்க. அப்போ இது ரைட் சாய்ஸ், ரைட் சான்ஸ், ரைட் டைம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ வந்து தாவேக்கா இருக்கிறனால நமக்கு எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குது, டோர் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போயிடலான்னு பார்க்குறாங்க. அதனால் வந்து இவங்க கூடுதலான சீட்டை கேட்பாங்க, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க. என்ன அவங்க வருத்தமாயிருச்சு, அதுதான் மாவட்ட தலைவர் கூட்டத்தில் எல்லாருமே சொன்னாங்க. அப்போ வந்து 22ஆம் தேதி குழு அமைப்போம்னு திமுகவில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசி, அதுக்கப்புறம் சொல்லி, இல்லாட்டி சொல்லாமல் சொல்லி, இல்லாட்டி ஓரலாக மட்டும் சொல்லி வெளியே சொல்லாமல் இருந்திருக்க வேண்டிய மேட்டரில் இப்போ இந்தியா டுடே கான்க்ளேவில் பகிரங்கமாக சிஎம் வந்து போட்டு உடைச்சிடறார். இது வந்து ஒத்து வராது. சிலர் கூட்டணி ஆட்சி பற்றி பேசுகிறார்கள், யாருமே பேசல அதர் தென் காங்கிரஸ். இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிட்ட கேட்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு வீரபாண்டியனை வந்து அதுக்கெல்லாம் காலம் கனி இல்லை, அதுக்கான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இல்லைன்றார். அப்போ அது விசிக்கு அதை பற்றி சொல்லிடுச்சு, எல்லாருமே சொல்லிட்டாங்க, யாருமே அது கேட்கல. அதர் தென் காங்கிரஸ் நோபடி இஸ் ஆஸ்கிங். சிலர் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அதெல்லாம் ஒத்து வராது, இது எங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் தெரியும் சொல்லுமா, இது ரொம்ப கேட்டகரிக்கலாக க்ளோஸ் பண்ணுறார். அப்போ காங்கிரஸ் கட்சி எங்கே ஹர்ட் ஆகுதுன்னு, நாங்கள் இது வரைக்கும் ரகசியமாகவே பேசிட்டு வந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பகிரங்கமாக பானையை உடைக்கிறீங்க, அப்போ நாங்களும் உடைப்போம் அப்படின்னா வந்து அப்போ நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சியை மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், தமிழ்நாட்டுக்கு ஒத்துவரான்னு சொன்னீங்கன்னா கூட்டணி ஆட்சியாக மக்கள் தனி ஆட்சியாங்கிற மக்கள் முடிவு பண்ணட்டும். உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கொடுத்துருவாங்களா நாங்கள் இல்லாமல்? இதான் அந்த கேள்வி. திரு மாணிக் தாக்கூருடைய மறைமுக கேள்வி என்ன, நாங்கள் இல்லைன்னு நீங்கள் திரு அருண்ராஜ் அவர்கள் ஐஆர்எஸ் தாவேக்கால அவர் கேட்குறாரு, உங்களுக்கு தான் கூட்டணி ஆட்சி வேண்டாம்ல சார், கூட்டணியே வேண்டாம்னு சொல்லிடுங்க, தனியாக நில்லுங்கன்னு சொல்கிறேன். தனியாக நில்லுங்க, தனியாக நிற்க சொல்லுங்கள், காங்கிரஸ் கட்சியை தனித்து விட்டுருங்க, நீங்கள் தனியாக நில்லுங்க. உங்களுக்கு கூட்டணி வேணும், ஆனால் கூட்டணி ஆட்சி வேண்டாம். என்ன கணக்கு? ஒரு நியாயமான கேள்வி அருண்ராஜ் வைக்கிறார். அப்போ அதுதான் அப்போ வந்து அதுதான் அந்த குரல் தான் வந்து திரு மாணிக் தாக்கூர் வைக்கிறார். நாங்கள் வேணும், எங்கள் தயவு வேணும், ஆனால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டீங்க. என்ன விதமான ரேஷியோ இது? புரியுங்களா? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதென்ன கணக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு இது அவசியம் இல்லை. மத்தியில் கூட்டாட்சி நீங்கள் அனுபவிச்சிங்க, 2004 to 9 இருந்தீங்க, 9 to 14 இருந்தீங்க. அப்போ எங்களுக்கு எப்படியா ஒரு தடவை கொடுத்துருக்கீங்களா? உங்கள் தயவில் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், ஆட்சியில் பங்கு கொடுத்தோமா இல்லையா? எங்கள் தயவில் நீங்கள் இருக்கீங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்கணுமா இல்லையா? இந்த கேள்வி வந்து ரொம்ப நியாயமானது. அதை தான் மாணிக் தாக்கூர் வைக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் பகிரங்கமாக போட்டு உடைக்கிறீங்கல்ல, ஒத்து வராதுன்னு, நாங்கள் பகிரங்கமாக போட்டு உடைக்கிறோம், மக்கள் சொல்லட்டும், கூட்டணி ஆட்சியாக தனியாட்சி மக்கள் சொல்லட்டும், நீ எப்படி வரீங்கன்னு பார்ப்போங்கிறது அதோட இன்டர்நெட் மெசேஜ். அப்போது மாணிக்கம் தாக்கூரினுடைய வாய்ஸ் தான் வந்து ராகுல் அவர்களுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம சிஎம் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ டைரெக்டாக இதை ஓப்பன் இதில் வந்து சொல்லும்போது, ஃபோரமில் வந்து சொல்லும்போது இது ராகுல் அவர்களை அதை அஃபெக்ட் பண்ணணும்னு ஒரு யோசிக்கலையா? டேரெக்டாக நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் அப்படின்னா, திருமதி சோனியா காந்தி வந்து இன்னமும் இவங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. அவர் வந்து திமுக பக்கம் போட தான் சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சேஃப் கேமே ஆடி பழகணும், ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அண்டு மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவார், கரெக்டாக சொல்லிடுவார். அவர் செல்வ பிறந்தகை சொல்கிறத கேட்பார், திமுகவுக்கும் சரிம்பார். ஸோ ஒரு 3 பேர் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துல 2 பேர் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. தே வில் கன்வின்ஸ் ராகுல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ராகுல் காந்தி சின்ன பிள்ளையாக இருக்கிறனால அவர் வந்து உங்களுக்கு ஞாபகம் 2019 தேர்தலில் அவர் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தபோது அவர் வந்து எழுதுறார், ஒரு பொறுப்பை வந்துட்டு நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு, அப்போ தான் அகில இந்திய தலைவர் ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ண ஒரு முக்கியமான வார்த்தை வர்றார், ஒரு கட்டத்தில் நான் தனித்து விடப்பட்டேன்றார். யாருங்க? காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி. அதாவது நான் வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகிறேன், யாருமே கேட்க மாட்டீங்க, சரி உங்கள் போக்கில் போயிட்டேன், நான் தனியாக நின்னேன், பரவாயில்ல என்னுடைய பொறுப்படுத்துறேன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அதுதான் திரும்ப நினைப்பார் அவர், சரிங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை, அம்மா இருக்கிறாங்க, நீங்கள் பெரிய சொல்லி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லுவார். அவர் வந்து இது ஒரு 3 வருஷம் கேப் இருக்குனால, இப்போ ஒரு வருஷத்தில் அடுத்த தேர்தல் ஒன்று அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது, நீங்கள் டக்குன்னு பேட்ச் பண்ணுறது கஷ்டம். அடுத்த பார்லிமெண்ட்டுக்கு 3 வருஷம் இருக்கனால இந்த ரிஸ்க் எடுக்கிற நல்ல சந்தர்ப்பங்கள் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ ராகுல் காந்தியுடைய வாய்ஸ் வந்து மைனாரிட்டி வாய்ஸாக தான் போய் நிற்கும். அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடலாங்கிறனால சிஎம் வந்து நேரடியாக போட்டு பார்க்குறாரு. 2 விஷயங்கள் வச்சாங்க. ஒன்று ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இன்னொன்று சீட் அப்படிங்கிறது, அதிக சீட் அப்படிங்கிறது. ஸோ 60+லேருந்து 40+லேருந்து 25 ஆயிருக்கு. இப்போ அதை விட கம்மியாகுமா இல்லை சரி ஒன்று மறுத்துட்டீங்க, இப்போ சீட்டில் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? கேரண்டியாக கூட கொடுப்பாங்க. அது வந்து 30லேருந்து 35க்குள்ளே இருக்கும், 25க்கு மேலே 35க்குள்ளே, எனிவேர் பிட்வீன் 25 and 35 இருக்கும், நாட் 25. அது வந்து கேரண்டி. அது 25 ஏற்க மாட்டாங்க, ஏற்றுக்கொண்டாலும் அது அவமானம். இவ்வளோ பேசுனதுக்கு வந்து அது சம்மந்தம் தேவையில்லை. அதனால் 25 ஏற்க மாட்டாங்க. ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 கொடுத்து 2 தான் ஜெயிச்சது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 கொடுத்து அவர்களே நாங்கள் இரட்டை இலக்கத்தில் கேட்போம்ன்றாங்க. சொல்லும்போது 25 கொடுத்து 18 ஜெயிச்சவங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட் ஜாஸ்தி. இன்னும் சொல்ல போனால், இஃப் ஐம் நாட் ராங், என்னோட கணக்கு சரியாக இருக்குமானால் திமுகவை விட ஸ்ட்ரைக்கிங் ரேட் ஜாஸ்தி. திமுக வந்து 188 போட்டிட்டு 130 கிட்ட ஜெயிக்குது. அப்போ அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரேஷியோவில் வந்து ஜாஸ்தி வந்து காங்கிரஸ் கட்சி தான் இருக்குது. அப்போ வந்து அவர்கள் கூடுதலான சீட் கேட்குறது வந்து தப்பே கிடையாது. கூடுதலான சீட்டு கட்டாயம் கேட்பாங்க. தே வில் செட்டில் எனிவேர் பிட்வீன் 25 to 35. இன்னுமே டிஎம்கேயோட அலையன்ஸுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா, இல்லைன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறமாக தாவேக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்? திமுக கூட்டணிக்கு தான் வாய்ப்பு அதிகம். திமுக வந்து கதவை
தட்டி தள்ளி வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளினாலே தவிர அவங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே சொன்னல உங்கள்கிட்ட, அதாவது நீங்கள் வந்து 33% காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, திமுக உடைய தொடரணும் அப்படின்னு 33, தாவேகா கூட போயிடணும்னு 33, சரிங்களா? அதிகமான சீட்டு வாங்கிட்டு திமுக உடைய தொடரணும் அப்படின்னு ஒரு 33. அப்போ இது ரெண்டு சேர்த்தா உங்களுக்கு 66 இங்கே வந்துடுது உங்களுக்கு. அப்படி தான் அவங்களுக்கு வந்து நிற்பாங்க. ஸோ வந்து டிஎம்கேவோட தொடர்றது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. அப்போ நம்ம சும்மா அப்படியே டேக்கன் கிராண்டடாக போயிடும்னா, சல்தாயை நம்மளை இது பண்ணிடுவோம்னா, கொஞ்சம் நம்ம ஏதாவது கொஞ்சம் கேட்டு பார்ப்போங்கிறக்காக முயற்சி பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன போல் கூட்டணி ஆட்சிக்கு பகிரங்கமாக சம்மதிக்க மாட்டார்கள். நெய்தர் டிஎம்கே நார் ஏடிஎம்கே ரெண்டு பேருக்கும் அதே நிலப்படுது. அது எலெக்ஷனுக்கு பிறகு தான் அதை முடிவு பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி கூடுதலான சீட்டுக்கு வேணால் சம்மதிக்கலாம். அப்போ வந்து அவங்க வந்து கூடுதலான சீட்டு சம்மதிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ராஜ்யசபா சீட்டு சேர்த்து கேட்குறாங்க, அதுக்கு ஒத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதே போல் இப்போ இவங்க தொகுதி பங்கீடு கொடுத்து February 22க்கு அப்புறமாக முடிவெடுக்கப்படும்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பாமகவில் மருத்துவர் ஐயா அவரினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா அவர் வந்து டிஎம்கே கூட சேருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னமுமே இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ அவர் ஏன்னா உங்களுக்கு கட்சியோ அல்லது சின்னமோ அன்புமணி அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு அப்புறமாக இவருடைய நிலைப்பாடு இப்போ என்னவா இருக்கும்? அவரும் அதிமுக கூட்டணிக்கு வர தான் விரும்புகிறார். அக்கார்டிங் டு மை சோர்சஸ் அவர் வந்து அதிமுகவுடைய முக்கியமான முன்னாள் அமைச்சர் பெருமக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. மருத்துவர் ஐயாவே பேசிகிட்டு இருக்கார், தொடர்பில் இருக்கிறாரு. ஆனால் அது தேவையா அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவு நம்ம கொடுக்க முடியும், எவ்வளோ பேர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. 17 சீட்டு கிட்ட வந்து பாமகவில் டாக்டர் அன்புமணி கொடுக்க போகிறாங்க. அப்போ இவருக்கு எவ்வளோ கொடுக்குறது, அப்போ மொத்தமாக எவ்வளோ கூட்டணி கொடுத்துட்டே எவ்வளோ போகிறது அப்படிங்கிற ஒரு தேக்கத்தில் இருக்கிறாங்க. டிஎம்கேக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. டிஎம்கே கடுமையாக விமர்சிக்கிறாரு. தாவேகாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் கம்மியாக இருக்கும். அது ஒரு சீட் கூட கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அவருக்கும் அதே தேமுதிக போன்ற அதே நிலைமை தான். அவர் வந்து ஏடிஎம் கலைஞர் தான் வருவாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஒரு அமைக்கவெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இதில் வந்து கௌரவம் பார்க்காம விட்டு வாங்கப்பா. இப்போ நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈயூ கிளாஷ் இருந்துச்சு. 2024 ரெண்டு பக்கம் ஃபைட் இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் இறங்கி வந்து தான் இது வந்தாங்க. பிஜேபிக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து சீட்டுக்குள்ளே வரணும்னா ஏடிஎம்கே வேணும்னு, ஏடிஎம்கேக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம ஜெயிக்கணும்னா பிஜேபி வேணும். அப்போ ரெண்டு பேருமே புரிந்து கொள்ள ஒரு கம்பல்ஷன்லாம் இல்லாமல் ஒரு கன்விக்ஷனில் வந்தாங்க. ரைட்டுப்பா, நமக்கு ரெண்டு பேருமே தேவைன்னு, வி நீட் ஈச் அதர் அப்படின்னு தெரிஞ்சு வந்தாங்க. அதை மாதிரி தேமுதிகவும் பாமக டாக்டர் ஐயாவும் அவர்களும் உள்ளே வந்து ஏடிஎம் கூட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அது. பட் அவங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ணுவா, அது யாரை கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியலையே. திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து விசிகேக்கும் பாமகக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது பேசினா சார்ட் அவுட் பண்ண முடியும், ஐயா அவர்களும் திருமாவளவன் அவர்களும் உட்காந்து பேசினா சார்ட் அவுட் பண்ணிடலாம், 2011 இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது வந்து நான் அப்படி சொல்லலை, திருச்சி சொல்லிட்டாங்கன்னு அவர் விளக்கம் சொல்கிறாரு. விசிகா எம்எல்ஏ பாலாஜி ஒரு விமர்சனத்தை வச்சார். பாலாஜிட்டே பேசினார். செல்வ பெருந்தகை அவர்களும் அங்கே தான் இருந்தாருன்னு பார்க்கணும். நம்ம வந்து அவர் ரவிக்குமார் திருமாவளவன் 3 பேருமே திருமாவளவன் நம்பர் 1 அப்படின்னா ரவிக்குமாரும் செல்வ பெருந்தகையும் அன்னைக்கு செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன்றா இருந்தவங்க, அந்த மாதிரி இருந்தவங்க. அதனால் வந்து அந்த பழைய பகை அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒத்து வராதுங்கிறது தெரிஞ்சு வெளியே வந்து பகுஜன் சமாஜ் கட்சி போய் அங்கே போய் இங்கே போய் அப்புறம் வந்து இவர் காங்கிரஸில் வந்து செட்டில் ஆகி நின்னார். அதனால் வந்து அது பழைய பகை. அவர் வந்து அட்வைஸ் கொடுக்குற இடத்துல இல்லைன்னு அவரே சொல்கிறார். அப்புறம் அதில் கமெண்ட் பண்ணுற கொண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்போது டிஎம்கேல சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் விசிகேயோடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்களே, இஃப் ஐம் நாட் ராங், வந்து நாங்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டோம், சேர்க்கலாம் சொல்ல மாட்டோம், அவங்க கூட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு நம்பகமான அலைன்ஸாக இருக்குது. அண்டு கன்வர்ஷன் இருக்குது அங்கே ஓட்டு. அதாவது விடுதலை சிறுத்தைகளால் திமுக ஆதாயம் அடைகிறது. அது வந்து திரு ஸ்டாலின் அவர்களை வைத்துக்கொண்டே திருமாவளவன் சொல்லியிருக்கார். அது வந்து நீங்கள் வாங்குகிற 100 ஓட்டில் 25 என்னுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து கன்வர்ஷன் இருக்குது. இப்போ பாமக வந்து 70-30 பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலைமையில் டாக்டர் ராமதாஸுக்கு வந்து கூப்பிட்றதுக்காக திருமாவளவன் அவர்களை பலி கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அங்கே வந்து வாய்ப்பு சொன்னேன். பாமக டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவுக்கு தேமுதிக ரெண்டு பேருக்கும் இயல்பான கூட்டணியாக என்டிஏ தான் இருக்கும். அதை மீறி அவர்கள் வந்து டிஎம்கேக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இன்றைக்கி ராஜகண்ணப்பன் வெளிப்படையாக சொல்கிறார், ஏங்க அது ஒரு கட்சியாங்க, ஏதாவது பெரிய கட்சி பற்றி பேசுங்கன்றார். இதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. அப்போ வேறு யாருமே அதை பற்றி அவங்க பேசவும் தயாராக இல்லை. தாவேக்கால போனால் ஏதாவது பிரயோஜனப்படுமான்னு என்னால் கணிக்கவே முடியல. பிரயோஜனப்படாதுன்னு தான் நான் 100% நம்புகிறேன். இத்தனை பேரும் சேர்ந்து போகும்போது இப்போ தேமுதிக போகிறாங்க, பாமகவும் போகிறாங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் ரொம்ப கம்மியான கட்சி. உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் வந்து பாமக ஒருங்கிணைந்த பாமகவே 5% தாண்டினதில்லை. நீங்கள் வந்து 6% தொட்டதில்லை. என்னுடைய கணக்கு சரியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து 6% தொட்டதில்லை, 5க்கு கீழேயும் போனதில்லை. அப்போ அதில் வந்து ஒரு இவங்களோட தகராறுலேயே ஒரு 1% 2% போயிடும். அதில் ஒரு மேஜர் சங்கு சின்னையா எடுத்துகிட்டு போயிட்டார். அப்புறம் மிச்சம் என்ன இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க. அது ஒன்று. தேமுதிக வந்து கேப்டன் அவர்கள் இருந்தபோது இருந்த தேமுதிக இல்லை. அதுவுமே அவருடைய கடைசி காலத்தில் தேஞ்சிட்டே வந்ததை பார்த்தோம். 2014 2016 அது ரொம்ப
டிக்ரீசிங்கில் தான் இருந்துச்சுங்கிறத பார்த்தோம். அண்டு ஒரு சிம்பத்தி வேவில் அவருடைய மகன் தான் இந்த முறை குறிப்பிட்ட ஓட்டை வந்து சிவகாசி பராமரித்தில் வாங்க முடிஞ்சது, வேறு யாருமே சிக்னிஃபிகண்ட்டான ஓட்டு வாங்கலைங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து தேமுதிகவும் ஒரு பெரிய அளவில் வந்து தேமுதிக வந்துருச்சுன்னா வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்றக்கலாம் வந்தோன்னே ஒரு என்டிஏல ஒரு ஜோஸ் வந்துச்சுல, நீங்கள் பார்த்தீங்களா, சூப்பர் பாடின்னு வந்தாங்க, அந்த ஜோஸ்லாம் கிடையாது. அதனால் தேமுதிக இந்த முறை கௌரவம் பார்க்காம அவங்க வந்து கொடுக்குறத வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதற்கு பிறகு அவங்க கூட்டிகிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அடுத்தடுத்த எலெக்ஷனில் நம்ம வந்து ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணோம்ல. இன்றைக்கி தாவேகாக்கு முன்னாடி அவர் தனித்து விடப்பட்டார் தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்ததுக்கு முன்னாடியும், ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு அலையன்ஸ்க்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படி தான் இருக்கா? வேறு யாருன்னு எனக்கு தெரியலையே. டாக்டர் கிருஷ்ணசாமி என்டிஏக்கு வந்துருவார்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 1ஆம் தேதி மதுரையில் பாரத பிரதமர் கலந்துக்கிற நிகழ்ச்சி இருக்குது. மதுராந்தகத்தில் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணி பார்த்தோம். இது வந்து இன்னும் விரிவடைந்த கூட்டணியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ வேறு எங்கே போவாங்க? டாக்டர் கிருஷ்ணசாமி இங்கே தான் வருவான்றாங்க, டாக்டர் ராமதாஸ் இங்கே தான் பேசுகிறான்றாங்க. அந்நியாருக்கு வந்து வேறு பெட்டர் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ அங்கே யார் போவாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள். அதுபோல் அங்கே காங்கிரஸ் கட்சி வந்துச்சு வச்சுக்கோங்க, தாவேக்கா கூட காங்கிரஸ் வந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் சொன்ன கணக்கெலாம் மாறும். பாமக அங்கே போகிறது பெட்டராக இருக்கும், தேமுதிக அங்கே போகிறது நல்லா இருக்கும். அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. நம்ம வந்து அதுக்கப்புறம் அங்கே போய் என்னங்க செய்ய போகிறீங்கிற கேள்வி கிடையாது. அங்கே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிற மறுக்கலாம். அப்போ வந்து அது வந்து ஃபார்மிடபிள் அலைன்ஸாக இருக்கும், ஒரு மும்முனை போட்டி அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ வந்து டிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணி, உடைந்த கூட்டணி, தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே இருக்குது அப்படின்னு அது வந்து ஒரு நல்ல மும்முனை போட்டியாக இருக்கும். அட்வான்டேஜ் ஏடிஎம்கேயாக இருக்கும். ஆனால் தாவேக்கா கூட்டணியில் சேர்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும். காங்கிரஸ் கட்சி வராமல் ஒருத்தர் கூட்டணி ஃபார்ம் பண்ணுறது தெர் இஸ் நோ மீனிங். இது வந்து இந்தியா டுடே சி ஓட்டர்ஸினுடைய அந்த கருத்து கணிப்பின்படி, அந்த போலின்படி டிஎம்கேக்கு 45%, ஏடிஎம்கேக்கு 33%, கிட்டத்தட்ட 12% டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டிஎம்கேவினுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்ட வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய கருத்து கணிப்பை நான் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கருத்து கணிப்பு எப்படி நடத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க எப்படி நடத்துனாங்கன்னே தெரியாத போது வந்து ஃபோனில் நடத்துகிறாங்க. ஃபோனில் நடத்துகிறதான் எப்படி சரி, இவங்க நடத்தலை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஃபோனில் நடத்துகிறாங்க, எழுத சொல்லி கொடுத்து டிக் பண்ண சொல்கிறாங்க, இது மாதிரி ஓட்டெடுப்பு மாதிரி பேலட் பாக்ஸ் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டர்னில் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய சாம்பிள் சைஸ் என்ன, அவங்களுடைய சாம்பிளிங் யார் மெத்தடாலஜி என்ன, அது வந்து அது பின்னாடி கூட செஃபலாஜி மெத்தட் என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஐ கேனாட் கமெண்ட். தட் இஸ் நாட் த ஃபேக்ட். என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். 12% டிஃப்ரென்ஸ் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இருக்குங்கிறது உண்மை இல்லை, இது என்னால் சொல்ல முடியும். ஆனால் நான் வந்து ஐ கேனாட் கமெண்ட் ஆன் இந்தியா டுடே சி ஓட்டர். இப்போது டிஎம்கே காங்கிரஸ் வந்து சேர்ந்து இப்போது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி, நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி அவங்க சேர்ந்து அவங்க தேர்தலை சந்திக்கக்கூடிய பட்சத்தில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய அந்த இணக்கம் எப்படி இருக்கும்? ஏன்னா காங்கிரஸ்லேயே 2 விதமான கருத்துக்கள் இணக்கம் வந்து 2 கூட்டணியுமே அப்படி தான் இருக்குது. அது வந்து என்டிஏ கூட்டணிலையும் பயங்கரமாக ஜெல்லாகி உயிராக நிற்கிறாங்கலாம் சொல்ல முடியல. அது வந்து நல்லா இருக்கு, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குது. ஆனாலும் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிற இடத்துக்கு நகரலை. ஆட்சியை பிடிக்கிற இடத்துக்கு நகரதுக்கு வந்து கொஞ்சம் புருஷம் பொண்டாட்டி மாதிரி மாறணும். அவங்க வந்து பயங்கரமாக ஜெல்லாகி ஒரு ஃபேமிலியாக மாறணும். அந்த கன்வென்ஷன் இன்னும் நடக்கல. அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாக நிற்கிறாங்க. ஃப்ரெண்டு வந்து சில சமயம் கூட நிற்பான், சில சமயம் ஓடி போயிடுவான், சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு பாண்டிங் வரணும். அதே டைப்பில் தான் டிஎம் அலைன்ஸில் இருக்குது. பட் டிஎம் அலைன்ஸில் வந்து என்னென்ன ஒரு கடைசி நேர விரிசல் போக்கு இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நெடுநாள் நட்பு இருக்குங்கிறனால நீங்கள் 2014 தவிர காங்கிரஸ் கட்சி வந்து நீண்ட தொடர்பில் இருக்குது. 2004 இந்திய கூட்டணியில் வெளியே வந்ததுலேருந்தே, திமுக வெளியிருந்தாலேருந்தே அவங்க நீண்ட நட்பு இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நீண்ட நட்பு இருக்குது. மற்றவங்கெல்லாம் 2017 தொடர்ந்து இருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் அலைன்ஸாக இருக்கிறதுனால அது ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி சமாளித்து தான் வருவாங்க. ஒரு ஜெல்லான கூட்டணி, இந்த மாதிரி ஒரு இணக்கணமான கூட்டணிங்கெல்லாம் இல்லை. திமுகவுடைய கூட்டணி கண்ணாடியே உடஞ்சிருச்சு. அது உடஞ்சிருச்சா இனிமேல் விரிசல் தான் பூசணும். ஏடிஎம்கே பிஜேபி கண்ணாடியே உடஞ்சி தான் இருந்துச்சு, அதையும் விரிசல் தான். ஸோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜெல், அப்பா இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையெல்லாம் பார்க்க முடியாதுப்பாங்கிற மாதிரிலாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். 2 அலைன்ஸ்லையுமே அப்படி தான் நினைக்கிறேன். Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Howdapay, powered by Workaby, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi, OTT, IPTV, pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes, இப்பொழுது தமிழகம் எங்கும். Behind Notes Beyond the News with Rangaraj Pandey, powered by Howdapay, powered by Workup, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Karthipuram, Coimbatore 200 acre dream township premium plots, Dr. Srivarma All Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant.